வீட்லயே சூப்பரான பட்டர் கார்லிக் பிரெட் செய்யலாமா? ஒரு பவுலில் 75 ml பால், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதை அப்படியே 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் அந்த மாவு பொங்கி வரும். ஒரு பவுலில் ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை, ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், அப்புறம் மெல்டட் பட்டர் இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கணும். இப்போ மாவு பொங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேஸில் கொஞ்சமாக மாவு தடவி நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி அழுத்தமாக பிசைஞ்சு தட்டையை தட்டி நம்ம பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். 2 பக்கமாக ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கணும். மாவை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் விதிச்சு அதோட ஓரங்களை கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண மாவை ஒரு பால் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற இதை அப்படியே அந்த இட்லி தட்டுக்கு மேலே வச்சு 1 மணி நேரம் மூடி போட்டு ரெஸ்ட்டில் வைக்கணும். ஒரு அடிக்கணமான கடாயில் கல்லுப்பு போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். அந்த கேப்பில் மாவு பொங்கிருச்சு. இதுக்கு மேலே கலந்து வச்சிருக்கிற பட்டர் கார்லிக்கை சேர்த்து கடாயில் இதை அப்படியே வச்சு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு எடுத்தால் சூப்பரான பட்டர் கார்லிக் பிரெட்